அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தா, எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்துச்சு. அதாவது ஒரு மாற்று மத சகோதரர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபர்தாவே ஒரு மூட நம்பிக்கையே அப்படின்ட்டு. அதாவது இந்த ஃபர்தா, அதாவது ஹிஜாப் பற்றி நிறைய தவறான புரிதல் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது இந்த ஃபர்தா அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை, இது ஒரு அடிமைத்தனமான விஷயம் அப்படிங்கிற தாட் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஹிஜாப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, பெண்களின் பாதுகாப்பாக நாம் கருதக்கூடிய ஹிஜாபை அடிமைத்தனம், மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்களுடைய புரிதலுக்காக தான் இந்த பதிவு. ஹிஜாப் நம்ம எதுக்காக அணிகிறாங்க? ஹிஜாப் என்பது இஸ்லாமிய பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்குதா? அது ஒரு மூட நம்பிக்கையான விஷயமா? இந்த மாதிரியான ஹிஜாப் ரிலேட்டடா உள்ள அவசியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹிஜாப் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஹிஜாப் என்றால் இஸ்லாமிய பெண்கள் தங்களை தாமே அந்நிய ஆண்களுடைய தவறான பார்வையிலிருந்தும், தவறான நோக்கத்திலிருந்தும், அவர்களுடைய தவறான பேச்சுகளிடமிருந்தும் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, அதாவது பாதுகாத்து கொள்ள அணியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஒழுக்கமான ஒரு ஆடையாக தான் இருக்குது. இந்த ஹிஜாப் என்பது மென்மையானதாகவோ அலங்காரமானதாகவோ மற்றவரை இருக்கக்கூடியதாகவோ இருக்காது. அப்படி இருக்கவும் கூடாது. இது மிகவும் எளிமையான பேணுதலான ஒரு ஒழுக்கமான ஒரு ஆடை. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நம்மள நிறைய பேரு இப்படிப்பட்ட ஒரு பேணுதலான ஒழுக்கமான ஒரு ஆடையை கூட ரொம்பவும் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் தெரியக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் இறுக்கமான ஆடையாகவும், ரொம்பவுமே அந்த ஹிஜாப்ல அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு ஹிஜாபை அணியக்கூடிய பெண்களும் இருக்காங்க, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இது கூட அந்த ஹிஜாப் அணிந்தும் அணியாததற்கு சமம் தான். அது கூட நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு இறுக்கமான ஹிஜாப் அணியறதுனாலையும், அலங்காரமான ஹிஜாபுகளை நம்ம அணியறதுனாலையும் அதுல எந்த ஒரு பயனுமே இல்லை. அதுவும் மற்றவருடைய பார்வையை நம்ம பக்கம் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒழுக்கம் இல்லாத ஆடையாக தான் இருக்கு. ஸோ இந்த ஹிஜாப் அணியறதுலையும் நம்ம ரொம்பவுமே கவனமாக நம்ம ஒரு ஒழுக்கமான ஆடையாக தான் அதை நம்ம கருதி நம்ம அணியணும். அடுத்து ஹிஜாப் எதற்காக அணியிறோம்னு பார்த்தோம்னா, ஹிஜாப் எதற்காக அணிய வேண்டும்? ஹிஜாப் அணியறதுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா, நிச்சயமாக அந்நிய ஆண்களுடைய தவறான பார்வையிலிருந்தும், பேச்சிலிருந்தும், அவர்களுடைய தவறான நோக்கத்திலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக தான் இந்த ஹிஜாப் என்பது இருக்கு. இப்போ நம்ம அணியக்கூடிய ஹிஜாப் ரொம்பவுமே ஒரு ஒழுக்கமான ஹிஜாபா இருக்கும்போது மற்றவர் நம்மளை பார்க்கும்போது நிச்சயமா அவங்க தவறான எண்ணத்தோடு பார்க்க மாட்டாங்க. நம்மள ஒரு பேணுதலோடும் நம்மள ஒரு ஒழுக்கமான எண்ணத்தோடும் பார்க்கும்போது அவங்களுக்கு தவறான எண்ணங்களும் பேச்சுகளும் அந்த இடத்துல வெளியாகாது. தவறான பார்வையும் நம்ம மீது அவங்களுடைய தவறான பார்வையும் நம்ம மீது படாது. ஸோ அது நம்மளை ரொம்பவுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த ஆடை நமக்கு இருக்கு. அதே நம்ம அது ஹிஜாபுடைய மரியாதையை தாண்டி, அந்த ஹிஜாபுடைய ஒழுக்கத்தை தாண்டி நம்ம வேறு விதத்துல அந்த ஹிஜாப் அணியணுமே அப்படிங்கிற பேர்ல நம்ம வேற மாதிரி அணிந்தோம்னாக்கா நிச்சயமாக அது மற்றவங்களுடைய பார்வையை தவறான எண்ணத்துல தான் நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கும். ஸோ அதுல நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த ஹிஜாப் என்பது ஒரு மூட நம்பிக்கையாகவோ ஒரு அடிமைத்தனமாகவோ மற்றவருடைய கருத்துலையும் இருக்குது. சோ அது சம்பந்தமா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த அடிமைத்தனம்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. ஆனா இது மிகவும் சாதாரணமாக இந்த ஹிஜாப் என்பது அடிமைத்தனம், ஒரு மூட நம்பிக்கை, பெண்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது அப்படின்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இப்ப நம்ம வந்துகிட்டு இருக்குது. ஒரு இஸ்லாமிய ஆணுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் கூட ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு ஆடை விஷயத்துல கூட பெண்களை இஸ்லாம் மார்க்கம் அடிமைப்படுத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்று மதத்தவர்கள் மட்டும் இல்லாம நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கத்துல இருக்கக்கூடியவங்க கூட இந்த ஒரு கருத்துல இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமாக அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்பை கருதியும் மற்ற சில முக்கியமான காரணங்களை கருத்தில் கொண்டும் தான் இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு ஹிஜாப் என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஆடையாக உள்ளது. இந்த ஹிஜாபை அணிஞ்சு நிறைய ஃபீல்டுல சாதிச்ச நிறைய பெண்கள் இருக்காங்க. சோ பெண்களுடைய சுதந்திரத்திற்கும் பெண்களுடைய சாதனைக்கும் சாதிக்கக்கூடியதுக்கும் இந்த ஹிஜாப் என்பது நிச்சயமாக ஒரு தடையாக எப்பவுமே இருக்காதே தவிர நிச்சயமாக அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு கண்ணியமான ஒரு ஆடையாகவும் தான் இருக்குது. இந்த ஹிஜாபை அணிந்து எத்தனையோ பெண்கள்
ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, நிறைய ஃபீல்டுல சாதிக்கிறாங்க, நிறைய ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஹிஜாபுடைய ஒழுக்கத்தோடு அவங்க எத்தனையோ ஃபீல்டில் சாதிச்சவங்க இருக்கிறாங்க போது நிச்சயமாக இந்த ஹிஜாப் என்பது பெண்களுடைய சுதந்திரத்தை பறிக்கல, அவங்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஹிஜாப் பற்றிய நிறைய மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுடைய தவறான புரிதல்னால தான் இந்த ஹிஜாபை பற்றி தவறான விஷயங்களை பேசிக்கிட்டும் பரப்பிக்கிட்டும் வராங்க. இப்போ கூட இந்த கமெண்ட்ல நம்ம பார்த்தோம், ரொம்பவுமே அசால்ட்டா இது போல நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல பேச்சுகளும் நடக்குது. இந்த மாதிரி ஃபர்தா ஹிஜாப் என்பது ஒரு மூட நம்பிக்கை, ஒரு அடிமைத்தனம், இதில் கூட பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு நிறைய தவறான விஷயங்களை பேசிக்கிட்டும் பரப்பிக்கிட்டும் வராங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த புரிதலோடு இருக்காங்க அப்படின்னு நினைச்சா அப்படி கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்துல உள்ள நிறைய பேரும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த மாதிரியான சிந்தனையோடு இருக்காங்க. இந்த ஹிஜாப் என்பது எப்படிப்பட்ட கண்ணியமான ஒரு ஆடை, ஒரு பாதுகாப்பான ஒரு ஆடை, ஒரு பேணுதலான ஒரு ஆடைங்கிறத உணர்ந்தா நிச்சயமாக யாரும் ஹிஜாபை பற்றி தவறா பேசவோ பரப்பவோ மாட்டாங்க. ஹிஜாப் பற்றி சரியான புரிதல் மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கு இல்லைங்கிறத தாண்டி நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த நமக்கு முதல்ல சரியானதாக இருக்கணும். அப்போதுதான் ஹிஜாப் என்பதனுடைய மதிப்பு எந்த அளவுக்கு சிறப்பானது என்பதை நம்ம உணர்ந்து இந்த ஆடையை அணிய முடியும். நம்ம நிறைய சோசியல் மீடியாஸ்ல பார்த்திருக்கோம், அதாவது மாற்று மத சகோதர சகோதரிகள் கூட இந்த ஹிஜாபுடைய மதிப்பு தெரிஞ்சு அதை கூட ரொம்பவுமே ஒரு சிறப்பான விஷயமாக பேசக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த ஹிஜாபுடைய மதிப்பு நம்ம புரிஞ்சா நிச்சயமாக தவறான விஷயங்கள் நம்ம பரப்பவும் மாட்டோம், இந்த ஹிஜாபுக்குள்ள மதிப்பை நம்ம நிச்சயமா கொடுப்போம். ஃபைனலா நிச்சயமாக இந்த ஹிஜாப் என்பது ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணிற்கும் பாதுகாப்பு கேடயமாக தான் உள்ளது. மேலும் இந்த ஹிஜாப் எந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணையும் அடிமையும் படுத்தல, அவங்களுடைய சுதந்திரத்தையும் நிச்சயமா பறிக்கவும் இல்ல, பறிக்கவும் பறிக்காது. இன்ஷா அல்லாஹ் ஒழுக்கமான பேணுதலான மிகவும் கண்ணியமான இந்த ஹிஜாபை அணியக்கூடிய பாக்கியத்தையும் அதனுடைய மதிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கும் நம்ம அனைத்து பெண்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.